ஓகே, இன்றைக்கி கேரளா டு மணாலி பயணத்தில் 81வது நாள். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோவும் எடுக்கலை காலையிலேருந்து. ஏன் அப்படின்னா, நேற்று பஞ்சாப்குள்ளே ரீச் ஆகிட்டோம். பஞ்சாப்குள்ளே ரீச் ஆகிட்டு அங்கே இருந்து இங்கிட்டு வர்ற வரைக்கும் ஃபோனை யாரும் எடுக்காத ஒரு பதட்ட நிலையிலே வச்சுருந்தானுங்க. ஃபோனை எடுக்காத, வந்து பிடிங்கிட்டு போயிடுவானுங்க, பிக் பாக்கெட் அடிச்சிடுவானுங்க, ட்ரெஸ்ஸை பிடிங்கிடுவானுங்க, கொலை பண்ணுவானுங்க, ட்ரக் இருக்குது, கஞ்சா இருக்குது, அப்படின்ட்டு லொட்டு லோசுன்னு எல்லாம் இருக்குது. வாரத்துக்கு 5 கொலை நடக்குது. இப்படி என்னை ஒரு பயத்திலே வச்சுருந்தானுங்க. ஃபோனை எனக்கே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பயமுத்தி வச்சுருந்தானுங்க. இப்போ அங்கே சொன்னது ஒரு 80 கிலோமீட்டர் கிட்ட கடந்து வந்திருக்கேன். அது ஒரு ஒரு கடையில் வாழைப்பழம் கேட்டேன். 2 வாழைப்பழம் ஃப்ரீயாக கொடுத்தாரு. நான் காசு வேணாம் வச்சுக்க, 30 கிலோமீட்டர் மட்டும் பார்த்துப்போ, அதுக்கப்புறம் நீ போயிட்டா கொஞ்சம் சேஃபு. இப்போ வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டோம்னா நம்மளை அந்த ஸ்டேட், இப்போ ராஜஸ்தான்லேருந்து வரோம்னா ராஜஸ்தான் நீ பார்த்துப்போ, கர்நாடகாவில் இருக்கும்போது மகாராஷ்டிராவில் பார்த்துப்போ அப்படின்னு ஒரு காமனாக சொல்கிற ஒரு வார்த்தை. ஆனால் இந்த பஞ்சாபில் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பஞ்சாப் இருக்கிற ஆளுகளை சேஃபாருன்றாங்க. என்ன அது? நான் பஞ்சாப்னா எல்லோரும் நல்லவனுங்க, நல்லவங்க. சாப்பாடு இப்போ எனக்கு நான் கேள்விப்பட்டது என்னென்னா, அங்கங்கே குருதுவா இருக்கும், சாப்பாடு போடுவாங்க, தங்க இருக்கிற இடம் தருவாங்க அப்படின்ற மாதிரி தான் பஞ்சாப்னாவே நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு பெருசாக தெரியாது. இங்கே எந்த மலையிலும் கிடையாது. அது பஞ்சாப் மொத்தமாக ஃப்ளாட்டான ஏரியா தான். ஒரே ஒரு மலை, அந்த ஹிமாலயன் அந்த ஸ்டார்டிங் ரேஞ்சில் அந்த சைடு இருக்குது, சண்டிகர் அந்த சைடு இருக்குது. அது ஒரு 500 லட்சம் மீட்ரு, அவ்வளோதான். அது இங்கே இருக்கிற அதிகபட்ச மலை. அதனால் எனக்கு பஞ்சாப் பற்றி தெரிஞ்சதுக்கு ஒன்றும் நான் தேடி பார்த்ததே இல்லை. பஞ்சாப்னா நல்லவங்க, சோறு விடுவாங்க, தங்க இருக்க இடம் தருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவங்களே என்னை பயமுத்துறாங்க. ஆனால் சில பேர்லாம் நல்லா உதவி பண்ணாங்க. இப்போ கரெக்டாக ஒரு குருதுவாரில் தான் தங்கியிருக்கேன் நான். ஒரு வெயில் இன்னைக்கு புரட்டி எடுத்துச்சு என்னைய. நான் வேறு சரி, எனக்கு ரொம்ப காலமாக நான் ரெஸ்ட்டு ஒழுங்காக எடுக்கல. ஒரு 4-5 நாளாக தூக்கம் இல்லை ஒழுங்காக. 2 மணி நேரம் 3-4 மணி நேரம் அப்படி தான் தூங்கிட்டு இருக்கேன்னா, அதனால் இன்றைக்கி ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு குருதுவா இருந்துச்சு. ரொம்ப கூட்டம் இல்லாத குருதுவா, அம்ரிஸ்டர் அந்த ரேஞ்சில் இல்லை, ஒரு சின்ன குருதுவா இருந்துச்சு. அதனால் சரின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி நாங்கள் ஒரு 2 மணிக்கெலாம் ரீச் ஆகிடும். 2 மணிலேருந்து வந்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் தூங்கிட்டு இப்போ எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் படுத்துருக்கேன். மத்தியானம் சாப்பிடல வந்துட்டு இங்கே தான் எல்லாம் சாப்பிட்றாங்க. எனக்கு இன்னும் அந்த என் ஊர் பாசை போக மாட்டேங்குது. எல்லோரும் கமெண்ட் பண்ணுறாங்க, வாங்க போங்கன்னு சொல்லுங்கன்னு. அது மரியாதை குறைச்சலாம் இல்லை, அது பழகிடுச்சு, இனிமேல் மாற்றிக்கிறேன். அப்புறம் அவ்வளோதான். இன்றைக்கி என்ன, அங்கே நேற்று தங்கியிருந்த இடத்துலேருந்து ஒரு லிஃப்ட் ஏறி ஒரு சின்ன ஒரு சிட்டிக்கு வந்தோம். அங்கேருந்து லிஃப்ட் ஏறி அடுத்த சிட்டிக்கு வந்தோம். அங்கேருந்து அடுத்த சிட்டிக்கு போகலான்னு பார்த்தேன், அது முடியல. ஓவர் சவட்டி எடுத்துச்சேனே. அப்புறம் அந்த குருதுவாரில் நீ செட்டில் ஆகிட்டு நாளைக்கு எப்படியாவது வெள்ளன்னு எந்திரிச்சு போகலான் இருக்கேன். ஓகே, இன்றைக்கி பயணம் அவ்வளோதான். இன்றைக்கி எந்த வீடியோவும் எடுக்கல. இதுதான் குருதுவார். லைட்டாக மட்டும் சுற்றி காமிக்கிறேன். வரிசையாக கட்டில் இருக்குது, ரூம் இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது, எல்லாம் க்ளீனாக இருக்குது. இந்த சைடு சாப்பாடு போட்டாங்க அப்போ தான். இப்போ இந்த சைடு போட்டாங்க. அவ்வளோதான். ஓகே, இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இங்கே தூங்கிட்டு இன்றைக்கி முடிஞ்சால் நைட்டு துவச்சி வச்சு குளிச்சுட்டோம்னா நம்ம நாளைக்கு காலைல ஜிம்முன்னு கிளம்பி போகலாம். எப்படியாவது நாளைக்கு என்ன பிளான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இனிமேல் தான் பண்ணணும். ஓகே, போகலாம்.